Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஏதாச்சும் பாருங்க, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்போட தான் நாம வரக்கூடிய நாட்களில் கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? அதனால வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 12th இருக்கக்கூடிய வேல்யூம் 1 இருக்கு பாத்தீங்களா? வேல்யூம் 1ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆக்சுவலா நீங்க யூடியூப்ல எத்தனை சேனல் நீங்க ஃபாலோ பண்ணாலும் யூடியூபர்ஸ் நாட் ஏ கொஸ்டின் செட்டர்ஸ், அதை நீங்க தெளிவா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து நம்ம ஒரு ஐடியாவை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க படிக்கும் போது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. சரியா? அதனால கொஞ்சம் இதுக்கு நீங்க, அதாவது நீங்க சம்ஸ் வந்து நீங்க ஒவ்வொரு சாப்டரா போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கொஸ்டின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க கோ த்ரூ பண்ணிடலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. இடையில சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லுவேன், அதை நீங்க விட்டுருவீங்க. சரியா? அதையும் நீங்க கேட்சப் பண்ணி கூட்டிகிட்டே போனாதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறதுக்கான முழு பலனை நீங்க என்ன அடைய முடியும். அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம். சார் என்ன சார் இவ்வளவு சம்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்களா? 2 மார்க்ஸ் வேல்யூம் 1ல மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? ரொம்ப சம்லாம் இல்ல, கம்மியான சம் தான். இப்ப நம்ம எந்த மாதிரி மாடல்ல கொடுத்துக்கோம் அப்படின்னா, இதுல நீங்க ஒரு சம் பாத்தீங்க அப்படின்னாவே அதுக்கு ஓரியன்டான சம்லாம் நீங்க என்ன பண்ணாச்சும் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால கோ த்ரூ பண்ணிட முடியும். அந்த மாதிரி சம்ஸ் தான் எடுத்தாச்சும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா உங்களுக்காக கொடுத்துருக்கும். இப்ப அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரேங்க் மெத்தட் இருக்கு பாத்தீங்களா? ரேங்க் கண்டுபிடிக்கக்கூடிய சம். சரியா? அது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடா இருக்கட்டும், இல்ல ரோ எக்லான் ஃபார்மா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மெத்தட்ல ரேங்க் நம்ம ஃபைண்ட் பண்றது ஒன்னும் 2 மார்க்ல கேட்பாங்க, இல்லைன்னா 3 மார்க்ல கேட்பாங்க. சரியா? அந்த ரேங்க் சம் நல்லா பாத்துங்க. அது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2. சரியா? அப்புறம் எக்ஸாம்பிள் 4 செம், 7 செம், 11th செம், 13 செம், 22, 25 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். சரி, இப்ப எக்ஸசைஸ் பக்கம் போனோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், 6th செம், 9th செம், 12th செம் இதெல்லாம் எக்ஸசைஸ் 1.1. எக்ஸசைஸ் 1.2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்ல இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 1.3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 1.4ல ஃபர்ஸ்ட் செம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். நல்லபடியா பாத்துங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸாம்பிள் 2.1, எக்ஸசைஸ் 2.1 இதுல இருக்கக்கூடிய எல்லா சம்முமே பாத்துங்க. கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்ல ஒரு 3 மார்க் பப்ளிக் எக்ஸாமுக்கே நீங்க எழுத போறீங்க. அதனால எக்ஸாம்பிள் 2.1ம் எக்ஸசைஸ் 2.0 இருக்கக்கூடிய எல்லா சமயமே நீங்க கவர் பண்ணீங்கன்னா நல்லது. அதுலயும் முக்கியமான சம்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.1ல இருக்கக்கூடிய 4th சப்டிவிஷன், அதுக்கப்புறம் 5th சப்டிவிஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.4, 5, 10ல 3rd சப்டிவிஷன், அதுக்கப்புறம் 17, 19 இதெல்லாம் 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் செகண்ட் சாப்டர்ல. இப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல 4th செம், 6th செம், எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் செம்ல 5th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் செம், 3rd செம், எக்ஸசைஸ் 2.4ல செகண்ட் செம்ல செகண்ட் சப்டிவிஷன், 3rd சப்டிவிஷன், அப்புறம் 3rd செம், 5th செம் இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் 2.4. எக்ஸசைஸ் 2.5ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம், 3rd செம், 4th செம், 5th செம், 10th செம் இது எக்ஸசைஸ் 2.5. எக்ஸசைஸ் 2.6ல வந்து பாத்தீங்கன்னா 3rd செம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதுக்கப்புறம் 5th செம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 2.7ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்ல செகண்ட் சப்டிவிஷன், 3rd சப்டிவிஷன், 2.8ல ஃபர்ஸ்ட் செம். சரியா? இதெல்லாம் வந்து செகண்ட் சாப்டர். இந்த 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். 3rd சாப்டர்ல இருக்கக்கூடிய கடைசி எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா? பியூர்லி இமேஜினரி எத்தனை நம்பர்ஸ், பியூர்லி ரியல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் மைனஸ் சொல்லி அந்த சைன் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுவோம் பாத்தீங்களா? அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் கேட்க போறாங்க. சரியா? அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் அதுல இருக்க எக்ஸசைஸும் பாத்துங்க. கண்டிப்பா ஒரு 2 மார்க்ல இருந்து கேட்டிருப்பாங்க. சரியா? அதனால எக்ஸாம்பிள் 3.2, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4th செம், 9th செம், 30th செம், 31. சரியா? இதெல்லாம் 3rd செம்ல ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பார்க்கும்போது எக்ஸசைஸ் 3.1ல 8th செம், 11th செம், 12th செம், எக்ஸசைஸ் 3.2ல வந்து பாத்தீங்கன்னா 3rd செம், 4th செம், எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் செம், 7th செம், எக்ஸசைஸ் 3.6 வந்து ஃபுல்லாவே பாத்துங்க தயவு செய்து. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம், 3rd செம், 4th செம். சரியா? இதெல்லாம் வந்து 3rd சாப்டர்ல முக்கியம். அடுத்து 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா find the value of அப்படின்னு சொல்லி sin inverse of 1/2
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா. அதுல இருந்து ஒரு 2 மார்க் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3 மார்க்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற சம் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு சரியா. அப்போ 4th சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல 6th சம் 9th சம் 12th சம் இதை மட்டும் பாத்துங்க. எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4.1ல செகண்ட் சம், ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 5th சம், 7th சம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 4.2ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், 5th சம் ரொம்ப முக்கியம். 4.3ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம். 4.4ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம். 4.5ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், அப்புறம் 6th சம். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ்ல ரொம்ப முக்கியம். 4th சாப்டர். 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நாம பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா 5th சாப்டர்ல, அந்த செகண்ட் எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸசைஸ் 5.2 நினைக்கிறேன். 5.2ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்கும். அதுல முதல் 3 சம்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்ல ஒரு 3 மார்க் கேட்க போறாங்க சரியா. என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா. ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்ல ஒரு 3 மார்க் நமக்கு கேட்க போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.9, 12, 14, 27 ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5.1ல செகண்ட் சம், 8th சம், 11th சம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் பாருங்க, இப்ப சொன்னேன்ல 5.2ல ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லாவே பாத்துங்க, இருந்தாலும் அதுல செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். செகண்ட் சம் ஃபுல்லாவே பாத்துங்க, இருந்தாலும் அதுல செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். தேர்ட் சம் ஃபுல்லாவே பாத்துங்க, தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம், 6th சம். எக்ஸசைஸ் 5.4ல செகண்ட், 4, 6 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்குன்னு சொல்லி வரும்போது அதுல வந்து ரேரா நம்ம கேட்கறதுக்கு இருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எம், இல்லாட்டி வந்து சோ தட் இட் இஸ் another கோப்ளானர் கொலினியர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றது, இல்லாட்டி எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சம் சொல்லும்ல, அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2 மார்க்ல சரியா. அப்ப எக்ஸாம்பிள் 6.28, 6.29 சரியா, 30th சம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.1ல தேர்ட் சம், ஃபோர்த் சம். எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம், 6th சம். 6.3ல தேர்ட் சம். எக்ஸசைஸ் 6.4ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 5th சம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.9ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், 5th சம், 6th சம் சரியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ மொழில ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து குவார்டர்லி எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஹாஃப்லி எக்ஸாமுக்கு வேல்யூ முன்னுக்கு இதை நீங்க பாத்துக்கலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு வேல்யூ முன்னுக்கு இதை பாத்துங்க. கண்டிப்பா இதுல இருந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்க அதாவது 14 out of 14 மார்க் நீங்க இதை மட்டும் பார்த்தாலே நீங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும் சரியா. அதனால நல்லபடியா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இடையில இருக்க விஷயங்கள்லாம் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவோட ஃபுல்லா நீங்க என்ன சொல்றதா பெனிஃபிட்டை வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.